ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பன்னீர் ரோல் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. இப்போ அதுக்கு அதை வந்து எப்படி செய்யலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்டைலில் பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு கண்ணாடி பழம் வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது தக்காளி பழம் வந்து கொஞ்சம் மசிய வேகணும். இப்போ இது தக்காளி பழம் வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இது மிளகாய்த்தூள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. அதையும் வந்து இந்த ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு இது கொஞ்சம் வந்து இந்த பச்சை வாசனை மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு பன்னீரை வந்து இது மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளே ரோல் பண்ணும்போது கரெக்டாக ரோல் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ இது வந்து பன்னீர் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். அதுக்குள்ளே அது வந்து வெந்துடும். இப்போ அந்த பன்னீருக்கு தேவையான உப்பை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து கொஞ்சமாக போட்டோம், அதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் எல்லாம் நல்லா வந்து நல்லா வாசனைலாம் மாறிடுச்சு, பச்சை வாசனைலாம் மாறிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அரை குடமிளகா இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கேபேஜ், அப்புறம் வந்து கொஞ்சம் கேரட், இது எல்லாத்தையும் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேகக்கூடாது. சும்மா ஸ்டவ்வில் அப்படி போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வெந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. இதை வந்து இந்த பன்னீரோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து எப்படி ரேப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஒரு ரேப் எடுத்துக்கிட்டோம். நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ ரேப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து இப்போ நீங்கள் எந்த பக்கம் இது பண்ண போகிறீங்க, சுருட்ட போகிறீங்களோ அதுக்கு இது பக்கத்தில் உங்களுக்கு வசமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பன்னீர் ஸ்டஃப்பை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் மேலே வந்து ஆலிவ் போட போகிறேன். அதனால கொஞ்சம் ஆலிவ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இது வந்து பிடிச்சிச்சின்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டான்னா விட்டுறலாம். ஆனால் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து மயோனிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட போகிறேன். ஏன்னா மயோனிஸ் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பெரியவங்களுக்கு செஞ்சிங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா ஓகே தான். அது மாதிரி கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை வந்து ரேப் பண்ணிட வேண்டியதான். இதை வந்து நீங்கள் இது சப்பாத்தி வந்து சூடாக போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து ஓவனில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ரோல் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து ஹெல்த்தியான நம்மளுக்கு வந்து டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் ரோல், பன்னீர் வெஜிடபிள் ரோல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.